பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இறுதியாக திரு ஜோசப் விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு, கட்சியும் தொடங்கியாச்சு. உங்க பார்வை என்ன? அதாவது இந்தியாவில் நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஒரு மனிதர் கட்சி ஆரம்பிக்கலாம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எல்லாமே உலக நாடுகள்ல இந்தியா தான் எல்லா சுதந்திரமும் அதிகமா இருக்கக்கூடிய கட்சி. இதுல இளைஞர்கள் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்ய வருகிறதுன்னு சொன்னால் அதை உண்மையில நான் வரவேற்கிறேன். அவர் நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அவருடைய அறிக்கையில நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் இருக்கு அப்படின்னா, சாதி மத அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் கலாச்சாரம் இன்னொரு பக்கத்துல இருக்கு. மாநில உரிமைகள் சார்ந்து பிறப்பால் அனைவரும் சமம்னு முன் வச்சு நாங்க அரசியல முன்னெடுக்க போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏதாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? யாருக்கு எதிரான அரசியலை அவர் கைகொள்ள போறார், எதிர்கொள்ள போறார் விஜய்ங்கிறத? அவருக்கு யாருக்கு எதிராங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பொதுவான பொது தேர்தல்கள் வரும்போது எந்தெந்த தொகுதியில் யார் யாரா வேட்பாளராக விடுறாங்கிறது உங்களுக்கும் தெரியும், இந்த நாட்கள் எல்லாரும் அறிவாங்க. பொதுவாக என்னன்னா நல்லது செய்ய முன் வரணும், அவ்வளவுதான். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய இலக்காக நடிகர் விஜய் சொல்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலை நீங்களும் குறிவைக்கிறீங்க. பாஜகவும் இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க. தனித்த கூட்டணியை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. புதிய கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாகிறது, அந்த அடிப்படையில் ஒரு புதிய கூட்டணிகள் உருவாகிறது, வாக்குகள் பிரிகிறதுங்கிறது பாஜகவுடைய கனவை இன்னும் தள்ளி போட்டுறாதா? தமிழ்நாட்டில் ஆட்சி கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுங்கிறத சாத்தியப்படுத்துறதுலாம் ஒரு பெரிய சிக்கல் வந்துடாதா? இதுவுமே கழகமாச்சு, தமிழக வெற்றி கழகமாச்சு. உங்களுக்கு இன்னும் கூடுதல் போட்டி வேற வந்துருச்சு கழகங்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனிப்பட்ட மனிதன் என்கின்ற முறையில் மட்டுமல்லாம நாட்டு மக்களின் நலன் கருதி நல்லா 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆட்சி தான் தமிழகத்திலும் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் கூட. இந்த நோக்கத்தில் நாங்கள் ஏற்கனவே உறுதி ஒரு மக்களுக்கு இந்தியா முழுக்க ஒரு ஆட்சி தந்திருக்கிறோம். அதே ஆட்சியை தொடர்வதற்கு தமிழக மக்கள் ஆதரவு தருவார்கள் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய பயணம் தொடர்கிறது. விஜய், கமல் அப்படின்னு யாருனாலும் நாங்க சந்திச்சு ஆதரவு கேட்போம், எல்லா ஆதரவும் எங்களுக்கு தேவைன்னு திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னாங்க. இப்ப கட்சியை தொடங்கிட்டாரு, ஆனா யாருக்கும் ஆதரவு இல்லைன்றாரு. நீங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாஜகவுக்கு ஆதரவு தாங்க விஜய்னு கேட்டு பார்க்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யணும். தனிப்பட்ட நயினார் நாகேந்திரன் அதை முடிவு செய்ய முடியாது. எங்களுடைய தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவர் சொன்னாங்கன்னா நாங்களுடைய ஆதரவை கேட்போம். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தது. தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்ற இலக்கை அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் கட்சியினரை அரசியல் ரீதியாக பலப்படுத்தி எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயார்படுத்துவது தங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊழலை ஒழிக்க போறோம், நிர்வாக சீர்கேடை களைய போறோம் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. மாநில உரிமையை முன்வைத்து பிறப்பால் அனைவரும் சமம்ன்ற கொள்கையை பின்பற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், செயல்பாடுகள்லாம் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் என்பது ஒரு புனிதமான பணி, அதனால் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வசதியாக இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய படங்களை முடித்துவிட்டு முழுமையான அரசியல் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள போவரும் அப்படின்றதும் விஜயின் அறிவிப்பாக இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக திரு விஜய் செயல்பட போகிறார். அவர் கையெழுத்திட்டு தான் அந்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது.